இன்றைக்கி நாம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு 2025 வருடம் நவம்பர் மாதத்துக்குண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 15ஆம் தேதி சனி பகவானுக்குரிய சனிக்கிழமைகளில் ஏகாதசி திதியில் இந்த நவம்பர் மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புத சுக்கிர யோகம் இருக்குது, புத ஆதித்ய யோகம் இருக்குது, குருமங்கள யோகம் இருக்குது. இப்படி அற்புதமான யோகங்கள் எல்லாமே இருக்குது. அப்படிங்கிறதுனால வாழ்க்கையே அப்படியே தலைகீழாக மாறும். நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதத்துக்குண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் நீசத்தில் இருக்கார் துலாம் ராசியில். 17ஆம் தேதி விருச்சகம் ராசிக்கு போயிட்டு சூரியன் பலமடைய போகிறாரு. செவ்வாய் விருச்சகத்தில் இருக்கார், சூரியன் அவரோட சேர போகிறாரு. புதன் துலாம் ராசியில் இருக்கார். சுக்கிரன் கன்னி ராசியில் இருக்கார். 3ஆம் தேதி துலாம் ராசியில் இருக்கார். 27ஆம் தேதி விருச்சகம் ராசிக்கு போக போகிறாரு. இப்போது இந்த விருச்சகம் ராசியில் செவ்வாயினுடைய அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது சேர போகிறார். அப்படிங்கிறதுனால ஒரு 4 ராசிக்காரர்களுக்கு பிருகு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் இருக்குது. குரு பகவான் கடகத்தில் உச்சமடைஞ்சிருக்காரு. சனி பகவான் மீன ராசியில், ராகு கும்பத்தில், கேது சிம்மத்தில். இதுதான் இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறது. இந்த பிருகு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் 4 ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அது யார் யாருக்கு, உங்களுடைய ராசிக்கு இந்த மாதத்தில் என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக பார்த்துடலாம். நேயர்கள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று இருக்க நவகிரகங்களையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 300 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். சரிங்க, உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது உங்கள் ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சார பலன்கள் அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய ஒரு வருடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிடுவோம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம். நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் அல்லது ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதுங்க. சரி, வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். மிதுனம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் துலாம் ராசியில், அதாவது ராசிக்கு 5ஆவது வீட்டில் இருக்கார். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5ஆவது வீட்டு அதிபதி உங்களுடைய ராசிநாதன் புதனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் கன்னி ராசியில் இருக்கார். இவர் வீட்டில் அவர் இருக்கார், அவர் வீட்டில் இவர் இருக்கார். ஸோ புதனுக்கு சுக்கிரன் வீடு கொடுத்துருக்காரு, சுக்கிரனுக்கு புதன் வீடு கொடுத்துருக்காரு. இதுக்கு பேர் தான் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது. ஆனால் இந்த பரிவர்த்தனை யோகம் இருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மாதத்துக்கு முன்னாடி, அதாவது அக்டோபர் மாத கடைசியில் கொஞ்சம் உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்திருக்கும். என்ன காரணம் அப்படின்னா ராசிநாதன் புதனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் நீசமடைஞ்சு கன்னி ராசியில் இருக்கார். அப்போ வீடு கொடுத்தவர் நீசமடைஞ்சார் அப்படின்னா தேக ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்திருக்கும். இந்த நவம்பர் மாதம் தொடங்கி 3ஆம் தேதியே புத சுக்கிர யோகம் அப்படிங்கிறது வந்துடுது. ஏன்னா சுக்கிரன் பயிற்சியாகி துலாம் ராசியில் வந்துட்டு ஆட்சி பெற்று உட்கார்ந்துருவார்.
அப்போது இதுதான் மிக உன்னதமான ஒரு யோகம். புத சுக்கிர யோகம் அப்படிங்கிறது நவம்பர் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு செயல்பட ஆரம்பிச்சிடும். 27 தேதி வரைக்கும் அது இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாத தொடக்கத்தில் வரக்கூடிய தேக ஆரோக்கிய பிரச்சனைகளை பற்றி பெருசுப்படுத்த வேண்டியது கிடையாது. ஏதோ உடம்பு சரியில்லை, ஒரு காய்ச்சல், ஒரு சளி, ஒரு ஜுரம், ஒரு சாதாரணமாக அது அப்படியே டாக்டரை பார்த்தோம், ஒரு ஊசியை போட்டோம் அப்படின்னா அது சரியாகிடும். அதனால் நீங்கள் பெருசாக இதுக்கு பயப்பட வேண்டியது கிடையாது. பெரிய மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறதும் வராது. அதே மாதிரி இந்த மாத தொடக்கத்தில் லேசாக ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பிரச்சனை, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நீசம் அப்படிங்கிறதுனால அந்த 3 தேதி வரைக்கும் பூர்வீக சொத்தில் பிரச்சனை வரலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த 3 தேதி வரைக்கும் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் பூர்வீக சொத்து சார்பாக பாகம் பிரிக்கிறது, இல்லை பூர்வீக சொத்தில் ஒரு மரம் இருக்குது வெட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதும் பிரிக்கப்படாத பூர்வீக சொத்தில் எந்த விதமான முயற்சி அப்படிங்கிறதும் செய்யாதீங்க. 3ஆம் தேதிக்கு பிறகு நேரம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்போது அண்ணன் தம்பிகளுக்குள்ளே பூர்வீக சொத்தை பிரிச்சுக்கலாம், பாகம் வெட்டிக்கலாம். இல்லை பூர்வீக சொத்து இருக்குது, ஒரு பாகத்தை ஓரமாக கொடுத்துட்டு ஒரு வீட்டை கட்டுவோம், இல்லை ஒரு தொழிலை பண்ணுவோம். இல்லை பூர்வீக சொத்தில் ஒரு பங்களா மாதிரி, ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டி வாடகைக்கு விடுவோம். இந்த மாதிரியான முடிவுகள்லாம் எடுத்தோம் அப்படின்னா 3ஆம் தேதிக்கு பிறகு நேரம் நிற்க தானாகவே வரும். பூர்வீக சொத்தில் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லது ஒரு செய்தி அப்படிங்கிறது இருக்குது. லைட்டாக பிரச்சனையாக ஆரம்பித்தாலும் கூட முடிவில் உங்களுக்கு சுபம் அப்படிங்கிறது தான். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியது கிடையாது. அதோட மிக முக்கியமான ஒரு விஷயம், உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் அடைஞ்சிருக்காரு. குரு உச்சம் அப்படின்னாலே கேட்கும்போதே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா? குரு உச்சம்டா, அது எங்கே? தன வாக்கு குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது வீட்டில். இந்த 2ஆம் இடத்துல குரு உச்சம் அடைஞ்சிருக்கார் அப்படின்னா தனம் அப்படிங்கிறத சரி பண்ணிடுவார். காசு பணத்துக்கு பஞ்சம் அப்படிங்கிற பேச்சு இருக்காது. யாருக்கிட்டையும் கடன் வாங்க வேண்டியதில்லை. தீபாவளிக்கு கடன் வாங்கிவிட்டால் என்ன பண்ணுறதுன்னு தெரில, இந்த வச்சு காசு வாங்கினவன்ட்ட நல்லா நாணயமாக கொண்டு போய் ஒப்படைச்சிடலாம். 10 ரூபா கூட நம்மக்கிட்ட சேமிப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வாக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றிடுவீங்க. இந்த நேரத்தில் இன்னாருக்கு இதை செய்கிறேன், இந்த நேரத்தில் வாங்கின காசை திருப்பி தரேன் அப்படின்னா அந்த வாக்கை காப்பாற்றுவீங்க. 4 பேருக்கு மத்தியில் நாயஸ்தண்டா, சொன்ன வாக்குக்கு நிப்பாண்டா அப்படிங்கிற அளவுக்கு பேர் எடுக்கலாம் நீங்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான யோகம் அப்படிங்கிறது இருக்குது. ஜென்ம குரு இவ்வளோ நாள் உங்களை போட்டு ஆட்டுன்னு போட்டு ஆட்டி படைச்சிட்டாரு. ஜென்மத்தில் குரு இருப்பது ஒன்று, குருவே இல்லாதது ஒன்று அப்படிங்கிற கதையாக தான் ஓடுனுச்சு. இதுவுமே நன்மை அப்படிங்கிறது நடக்குது. மிகச்சிறப்பான ஒரு எதிர்காலம் அப்படிங்கிறது இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அதே மாதிரி இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு அமைப்பு என்ன அப்படின்னா குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உருவாகுது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2000 உச்சம் அடைஞ்சிருக்கக்கூடிய குரு பகவான் செவ்வாயை பார்த்துடுறாரு, விருச்சகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்த்துடுறாரு. அதனால் குருமங்கள யோகம் அப்படிங்கிறது உருவாகுது. அப்போ உத்தியோகத்தை நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு மேனேஜர் ஒருத்தன் இருப்பான், கரிஞ்சு கொட்டிக்கிட்டே இருப்பான். நம்ம மாடு மாதிரி வேலை செய்வோம், சும்மா ஜாலராக அடிக்கிறவன், காக்கா பிடிக்கிறவன், ஐஸ் வைக்கிறவன், அவனெல்லாம் உயர்த்தி பேசிட்டு நம்ம உழைக்கிற உழைப்புக்கு மரியாதையே கிடச்சிருக்காது. ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு அட்வான்ஸ் கேட்குறோம், இல்லை ஒரு நாள் லீவு கேட்குறோம் அப்படின்னா கூட எரிஞ்சு விழுவாங்க. இப்படி இருந்த நிலைமை அப்படிங்கிறதே மாறிடும். அப்படியே அந்த மேலாளர் எங்கேயாவது வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. நல்லது ஒரு மனிதர் அந்த பொறுப்புக்கு வருவாங்க. அப்போது இந்த அலுவலக சூழல் அப்படிங்கிறது இதுக்கு மேலே உற்சாகமாக இருக்கும். இல்லை என் வீட்டுக்காரனும் கச்சேரிக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு வருவாங்க. ஸோ இன்றைக்கி போயிட்டு என்ன கற்ற போகிறானோ இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு போனவங்க இதுக்கு மேலே சந்தோஷமாக போவீங்க. போய் தொலைஞ்சாண்டா, எப்பா எமனாட்டம் இருந்தால் போயிட்டா, இனிமேல் ஆஃபீஸில் நல்லா இருப்பாங்க, உழைக்கிறவனுக்கு மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்ந்துப்பீங்க. அதே மாதிரி உழைப்புக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி ஒரு வெளியூரில் இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், வீட்டு பக்கத்துலேயே ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறவங்க எல்லாமே இப்போது நல்லது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கேட்ட இடத்துல உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது அப்படிங்கிறதே கிடையாது. அலுவலக சூழல் அப்படிங்கிறது உற்சாகமாக இருக்கும். அதே மாதிரி மாதம் தொடங்கி 3ஆம் தேதி சுக்கிர பகவான் துலாம் ராசிக்கு போயிட்டு புத சுக்கிர யோகத்தை கொடுக்குறாரு இல்லைங்களா? இப்போது உங்களுடைய நம்பிக்கைகள் எல்லாமே வெற்றியடைய போகுது. அதிகார வர்க்கம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். பெரிய அதிகாரியாக இருக்கலாம், இல்லை அரசு ஊழியர்களாக இருக்கலாம், இல்லை அரசாங்க அதிகாரிகளாக இருக்கலாம். நீங்கள் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு மந்திரி லெவலில், ஒரு மாவட்ட செயலாளர் லெவலில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பொறுப்பு கிடைக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வீண் பழிகள் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருந்தால் அதை தொடச்சி நாங்கள் சுத்தமானவங்க அப்படிங்கிறத நிரூபித்து இழந்த கௌரவம் எல்லாத்தையுமே மீட்க போகிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நேரம் இந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட இதை நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி
உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், 9ஆம் இடத்துல ராகு அப்படிங்கிறவர் இருக்கார். இப்போ 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தொழிலை கொஞ்சம் அப்படியே மொல்ல பாதிச்சிருப்பார். போதாத குத்தத்துக்கு குரு ஜென்மத்தில் இருந்தார் இல்லைங்களா, இப்போ குரு 2க்கு போயிட்டார். அப்படிங்கிறதுனால குரு சனியை வந்து பார்த்துடுறாரு. 10ல் இருக்கக்கூடிய சனியையும் குரு பார்க்க புனிதப்பட்டு போகிறார். அப்படிங்கிறதுனால தொழிலும் விருத்தியம் அடையும். தொழிலால் 10 ரூபா சம்பாதிக்க முடியும். இதை விட்டுட்டு வேறு தொழிலை தொடங்கலாமாடா அப்படின்னு நினச்சவங்க கூட அதே தொழிலுக்கு கிளை நிறுவனம் ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறதும் ரொம்ப உன்னதமாக இருக்கும். கவலையே பட தேவை கிடையாது. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 3ல் கேதுவும் 9ல் ராகுவும் இருக்காங்க. அதை ஒரு யோக பலம் பெற்ற ஒரு நன்னாள் அப்படிங்கிறதுல சர்ப்பசாந்தி பரிகாரங்கள் அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் அப்படிங்கிறது ஏற்றுங்க. ஏன்னா 9ல் பாக்கியஸ்தானத்தில் ராகு இருக்கார் அப்படின்னா சொந்த வீடு கட்ட விட மாட்டார், வீடு கட்டுறதுல இடைஞ்சல் கொடுப்பார், சொந்த வீட்டில் குடியிருக்க விட மாட்டார். இந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கும். அந்த மாதிரி தந்தைக்கும் மகனுக்கும் சண்டை சச்சரவு அப்படிங்கிறத உண்டாக்குவார். அப்போ செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றிட்டு, வீடு இல்லாதவங்க சாலையோரத்தில் வசிக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. முடிஞ்சால் கருப்பு நிற குடை, கருப்பு நிற செருப்பை தானமாக கொடுங்க. அற்புதமான மாதமாக இந்த நவம்பர் மாதம் இருக்கும். மிதுனம் ராசிக்காரர்களுக்கே எல்லாம் நல்லதாகவே அமையும். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.